ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாப்பிங் பை உட்ஸான ஸ்னோயி ஈவினிங் போயம் பார்க்க போகிறோங்க. இந்த போயமோட போயிட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டை பற்றி பார்த்துடலாம். போயிட்டோட நேம் வந்து என்னங்க, ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா. ஸோ இவரோட லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1874 1968 வரைக்கும் அவரோட லைஃப் பீரியடுங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமெரிக்கன் போயிட். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இவர் வந்து இவருடைய மேஜரான வந்து ரைட்டிங்ஸ் வந்து இதில் இருந்துருக்குங்க. இட்ஸ் ரியல்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப். ஓகேங்களா. ஸோ ரூரல் ஏரியாஸ் பற்றி கொஞ்சம் நிறையா இவர் எழுதியிருப்பார் போலங்க. ஸோ அந்த இவருடைய பர்த் டேட் கொடுத்துருக்காங்க March 26, 1874. ஓகேங்களா. ஸோ இவருடைய லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸில் வரைக்கும் இவருக்கு ஒரு அதாவது ஒரு என்டைட்டி மீன்ஸ் இவருக்கு ஒரு டைட்டிலே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ இவர் ஒரு நோன் பர்சனாக வெல் நோன் பர்சனாக வந்து இவர் இல்லை. ஓகேங்களா. ஆஃப்டர் 40 தான் இவர் ஒரு வெல் நோன் பர்சனாக ஆயிருக்காரு. ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்து பாருங்கள், ஹி ரிசீவ்டு 4 Pulitzer prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஓகேங்களா. ஸோ அதாவது பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி வந்து அவர் பதவி ஏற்றுக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்ட்டும் வந்து அங்கே இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதாவது இவரையும் அங்கே அழைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் வந்து புலிட்டிசர் ப்ரைஸஸ் வந்து போயட்ரிக்காக வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃப்ராஸ்ட் பிகம் அ poetic force and unofficial poetic laureate of the United States. ஓகேங்களா. ஸோ ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க நாமளாவே. ஸோ ஓகேங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு அன்அஃபிஷியல் போயட் லாரெட்டாக இருந்திருக்காரு. ஸோ போயட்டிக் ஃபோர்ஸ் மீன்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு டைட்டில் இருந்திருக்காரு நம்ம சொல்லலாம். ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு பாருங்களேன். இந்த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஸோ இதெல்லாம் இவருடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ் ஆமாங்க. ஸோ அந்த வந்து பாருங்கள், அதாவது இது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவருடைய அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்டோட இந்த போயமில் இருக்கிற லாஸ்ட் 2 லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து என்னங்க, ஸோ ஓகே நீங்கள் வந்து லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்க்கலாமாங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு மீன்ஸ் ஸ்லீப்புக்கு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேபி அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நேரு வந்து அவருடைய லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து அவருடைய டெஸ்கில் வச்சுருந்தாங்களாம். ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ இப்போ போயம்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், who suits these or I think I know, his house is in the village though, he will not see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ ஓகேங்க, போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஹார்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காருங்க. ஸோ அவரோட ஜேர்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்போட ஒரு நல்ல ஒரு பியூட்டியை பார்த்து, அதாவது பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஒரு நின்றுறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். ஓகேங்களா. உட்ஸ் வந்து உட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சின்ன ஃபாரஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அது வந்து ஸ்னோவால் கவர்டாக இருக்குது. ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாரு. ஸோ யாரோட உட்ஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அப்போ தான் லைட்டாக ரெகனைஸ் ஆகுது. ஸோ நியர்பை வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோடது. ஸோ அவரோட ஹவுஸ் அங்கே தான் இருக்குங்களாம் அந்த வில்லேஜில். ஸோ இப்போ அதாவது இந்த இந்த ஃபாரஸ்ட்டோட ஓனர் வந்து இப்போ இங்கே இல்லை அப்படின்றனால ஸோ போயிட்டு வந்து இந்த உட்ஸ், அந்த ஸ்னோ கவர்ட் உட்ஸை வந்து பார்க்குறது வந்து அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. ஸோ ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்க, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த உட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ அதாவது போய் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்களா ஒரு லிட்டில் ஹார்ஸ். அந்த லிட்டில் ஹார்ஸ் வந்து ஸோ மேபி இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணலாம். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணலாம். பிகாஸ் வந்து ஒரு அன்யூஷுவலான விஷயமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து எப்போவுமே யூஸ்வலாக வந்து போயிட்டு வந்து ஸ்டாப் நிறுத்துவாங்களாமாங்க. பட் ஒரு ஃபார்ம் ஹவுஸே இல்லாமல் நிறுத்திருக்கனால ஸோ மேபி இது குழம்பிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எங்கே நிறுத்திக்கிறாங்கன்னா இந்த உட்ஸுக்கும் ஒரு ஃப்ராசன் லேக்குக்கும் நடுவில் ஸ்டாப் பண்ணிக்கிறாருங்க இப்போ ஹார்ஸை. ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காமாங்க. ஸோ அது வந்து எப்படி ஒரு ஹைப்பர்போலாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்க பாருங்கள், டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்கள், he gives his harness bell a shake to ask if there is some mistake. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹார்ஸுக்கு வந்து ஒரு ஸோ அதாவது ஹார்னஸ் மீன்ஸ் என்னங்க, இங்கே வந்து மீனிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஸ்ட்ராப்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் பை விச் ஹார்ஸ் இஸ் ஃபாஸ்டன்ட் மீன்ஸ் ஜாயின்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹார்ஸுக்கு வந்து ஒரு காட்டோ கேரேஜோ வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஃபேஸில். ஸோ அதுதாங்க ஹார்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற பெல்லை வந்து அந்த ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணுதாமா. பெல் ஷேக் பண்ணி ஒரு சவுண்டு கொடுத்து ஸோ ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்கா, ஸோ ஏன் வந்து இங்கே நிறுத்திங்க, ஒரு மிஸ்டேக்கான இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குதுங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த ஒன்லி அதர் சவுண்ட், அதாவது அந்த ஹார்ஸ் கொடுக்குற அந்த பெல் சவுண்டை தவிர மற்ற சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஜென்டில் விண்டோட ஸ்வீப் மீன்ஸ் என்னன்னு பாருங்கள், ஒரு ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி மூவ் ஆகக்கூடிய அந்த விண்டோட நாய்ஸ் மட்டும் தான் இருக்குங்களாமா. ஸோ அந்த விண்டோட நாய்ஸை தவிர மற்ற நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுனி ஃப்ளேக் மீன்ஸ் ஸ்னோ ஃப்ளேக்ஸ். ஓகேங்களா. அதாவது பனி வந்து கொட்டும் இல்லைங்களா. ஸோ அந்த நாய்ஸ் மட்டும் தான் இருக்குங்களா. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகும்னு பாருங்களேன். ஸோ அந்த வந்து பாருங்கள் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸோ மேபி த உட்ஸ் ஆர் லவ்லி, அதாவது என்னதான் இந்த உட்லேண்ட் வந்து ரொம்ப லவ்லியாகவும் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப டார்க் அண்ட் டீப்பாகவும் இருந்தாலுமே கூட போயிட்டுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், அதாவது பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப் மீன்ஸ் ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மூவ் ஆன் ஆகணும்
பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு வந்து ட்ராவல் பண்ணணும் போலங்க. ஸோ அதாங்க சொல்ல வராரு. சரி ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டுக்கு வந்து மீனிங் தெரில அப்படின்னா ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்க்குலாம் மீனிங் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு பேராக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பையாக நம்ம வேலட் வேர்ட்ஸில் வந்து மீனிங் ஒரு ஈஸியான வேர்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயமோட நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்லேயே இருக்குங்க. ஸோ நீங்கள் அதையும் மேபி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th லைன் வந்து பார்த்திங்களா, டு விச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ வந்து வுட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவால் ஃபில் அப் பண்ண முடியாதுங்களா. ஸோ லைட்டாக வந்து அதாவது ஓரளவுக்கு வந்து ஸ்னோ வந்து ஸ்னோஃபால் இருக்கலாங்க. ஸோ பட் வந்து வுட்ஸே வந்து ஸ்னோவில் வந்து ஃபில் அப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு அதிகபட்சமாக சொல்கிற மாதிரி இருக்கனால அதை நம்ம ஹைப்பர்போல்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த இங்கேயும் வந்து பாருங்கள், த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னா வந்து ஸோ யாருனாலுமே வந்து இந்த இயரில் 365 டேஸில் இதுதான் டார்க்கஸ்ட் ஈவினிங் யாராலுமே சொல்ல முடியாதுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப்பர்போல தான் சொல்லியிருக்காரு போயிட்டு நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் இதையும் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லோ கலர் கொடுத்தா ஹைப்பர்போல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர். ஓகேங்களா. ஸோ அதாவது ஹார்ஸ் வந்து திங்க் பண்ணுதுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு பர்சனிஃபிகேஷன் யூஸ் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஸோ பீப்புள்ஸ் மனிதர்கள் வந்து திங்க் பண்ண ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுவோம், ஹார்ஸ் திங்க் பண்ணுச்சுன்னு சொல்கிறது வந்து பர்சனிஃபிகேஷன் சொல்லலாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்களேன், ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல் ஷேக். ஸோ வந்து அதாவது அந்த பெல் ஸோ அதாவது ஹார்ஸ் வந்து திங்க் பண்ணி ஒரு டவுட்டுக்காக வந்து அந்த பெல்லை ஷேக் பண்ணுது. அதாவது டு ஆஸ்க், ஷேக் ஃபார் வாட், டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம்திங் மிஸ்டேக். ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்போல் மாதிரி, இது வந்து ஒரு பர்சனிஃபிகேஷன் மாதிரி தானே இருக்குது. ஸோ மனிதர்கள் வந்து டவுட் ஆகிட்டு கேட்கலாம். ஸோ ஹார்ஸ் டவுட் ஆகிட்டு கேட்குது அப்படின்னு சொல்லுறது வந்து பர்சனிஃபிகேஷன் மாதிரி இருக்கனால ஸோ இதையும் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்கணும், பார்த்துங்க. ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஓகேங்களா. ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இதாண்டே ஏன் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம், இது வந்து இமேஜரி. அது இமேஜரி நம்ம என்னென்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருக்கிற போயம்லாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா ஒரு ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கும்போது போயமில் விஷயம் படிக்கும்போது நம்ம லைட்டாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்க வைக்கிற லைன்ஸ் வந்து நம்ம இமேஜரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னா ஸோ லைட்டாக டக்குன்னு யாருக்காக இருந்தாலும் ஒரு திங்கிங் நம்ம போவோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து எவ்வளோ டார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லைட்டாக யோசிச்சு பார்ப்போம் இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ அதுக்கு தாங்க இமேஜரிங்கிறது. அண்ட் ஆல்சோ ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக்குங்கிறது. ஸோ ஃப்ளேக் அண்ட் ஸ்னோஃபால் அப்படின்னு ஸ்னோ ஃப்ளேக் அப்படின்னு சொல்லும்போது ஸ்னோஃபால் இருக்கும்போது எப்படி இருக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் நம்மளோட மைண்டில் அதை இமேஜின் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இமேஜின் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரிப்பீட் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு 2 வாட்டி கொடுத்துருக்கனால ஸோ இது வந்து ரிப்பீட்டேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.